நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சுல. விக்கிரவாண்டிபுரத்துல சொல்லிட்டாரு, எப்போதுமே அதிகாரத்துல பங்குங்கிறது விசிகாவோட கோஷத்துல ஒண்ணு. அப்பவுமே விசிகா அவரை நோக்கி பயணப்பட்டிருக்கணும்ல. ஏன் பயணப்படலைன்னா அந்த ஓட்டு வங்கி கணக்கு தான். 4 ஜெயிச்ச பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்துருக்கு அதிமுக கூட்டணியில. 18 ஜெயிச்ச காங்கிரஸுக்கு 28 சீட்டு தான் கொடுத்துருக்கு திமுக கூட்டணியில. இப்போ 28லயும் ஜெயிக்கணும்ல. எவ்வளவு ஜெயிப்பாங்க தெரியாதுல. 27ல பிஜேபி எவ்வளவு ஜெயிக்கும்? என்ன காரணம்னா தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைங்க, விஜய் 20% வாங்கிடுவாருங்க, 30% வாங்கிடுவாருங்க. இந்த கணக்கெல்லாம் நான் மாறுபடுறேன். ஏன்னா என்னோட கணக்குப்படி அது 8ல இருந்து 10% தான் வருங்கிறதா என் கணக்கு. 4.25 கோடி ஓட்டு போலான்னா விஜயோட மேக்சிமம் கெப்பாசிட்டி என்பது 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு தான் வரும். மற்றவங்க போடுற கணக்கு அதிகம். அதிகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க வசதி சொல்றாங்க. அவர் பிரிக்கிறது அதிமுக ஓட்டு அப்படின்னு திமுக ஆதரவு நண்பர்கள் சொல்றாங்க. இல்ல திமுக ஓடுதான்னு அதிமுக ஆதரவு நண்பர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல அது அன்பொருள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தியரி தான். இதுதான் நடக்கும், அதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம தியரி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண தியரி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். ஒரு வழியாக திமுக கூட்டணியும் தொகுதி பங்கிட முடிச்சிருக்காங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பெரிய பரபரப்பா இருந்தது சில வாரங்களாக. விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு, கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவுன்னு. அதன் இறுதியாக இந்த தடவை 8 தொகுதிகளை, போன தடவை 6, இந்த தடவை 8 அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள், ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு 6க்கு பதிலாக 5 எப்படி பாக்குறீங்க சார் முதற்கட்டமாக? இல்லை, அந்த வின்னபிலிட்டி ரேஷியோ வச்சு தான் கொடுத்துருக்காங்க. போன முறை அவங்க 6 வாங்கினாங்க, பிசிகே 4 ஜெயிச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிக்கு சேர்ந்து அந்த வின்னபிலிட்டி ரேஷியோ வரல. எனவே இவர்களுக்கு 2 கூட. வேல்முருகன் இப்போ இல்லை வெளியில. ஸோ அவரோட 1 அதில் மிச்சம். அவர் 2 கேட்டாரு, கொடுக்கல. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் திமுக நிற்க வேண்டிய தொகுதிகள், உதயசூரியன் நிற்கிற தொகுதிகள், அதுல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கை மெயின்டைன் பண்றாங்க. அப்படிதான் பண்ண முடியும். அதாவதுங்க, ஒரு 170 தொகுதிகளில் மெயின் பார்ட்டியோட சின்னம் நிக்கணும். அது உதயசூரியனா இருந்தாலும் சரிதான், ரெட்டையிலையா இருந்தாலும் சரிதான். அப்பதான் இது எளிதாக இருக்கும். 80ல கலைஞர் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில போட்டி போடும்போது 117ல உதயசூரியன். இப்போ 2011 அதுல வெறும் 122 123 தான். அதுல எல்லாம் திமுக வெற்றி பெறவில்லை. அதிக தொகுதிகளில் போட்டி போட்டா கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம். சின்னத்தை ஏற்கனவே எடுத்துட்டு, பழைய சின்னம் அது, உதயசூரியனோ ரெட்டையிலை 2மே மக்கள்கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகும். இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் வைத்துதான். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிக்கும் வேறு சின்னம். 5 10 தொகுதினால 5 வேற சின்னம், 5 வேற சின்னம், அப்படிதான். சின்ன வித்தியாசம் தான் வரும். இப்போ 234 தொகுதியில 5 தொகுதியில தான் அந்த சின்னத்துக்கான ஓட்டு வங்கி இருக்கும். அதான் அதோட சிக்கல். மீதி இருக்கிற இடங்கள்ல ரொம்ப சிறிய ஓட்டு வங்கியா இருக்கும். சில தொகுதிகளில் ஓட்டு வங்கியே இருக்காது. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தான் எங்களோட ஸ்கூல் டேஸ்ல அதாங்க எதிர்கட்சி. அறிஞர் அண்ணாவே தோழர் அண்ணாதுரை அப்படின்னு தான் அவருக்கே நோட்டீஸ் போஸ்ட்லாம் போடுவாங்க. நிறைய பாடல்கள், எம்ஜிஆர் பாடல் பார்த்தீங்கன்னா பொது உடைமை பாடல்கள் தான். காடு விளைஞ்சென்ன கண்ணே நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எல்லாமே பொது உடைமை பாடல்கள் தான். நானும் கம்யூனிஸ்ட் தான் கலைஞரே அடிக்கடி சொல்லுவாரு. திமுகவே அந்த பிராண்டு 57ல அப்படிதான் வச்சிருந்தாங்க. என்னன்னா 2 பெரிய சித்தாந்தங்கள். ஒரு தேசிய சித்தாந்தம் காங்கிரஸ், நேர எதிரான ஒரு இடதுசாரி சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி. பிளவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சி. பிளவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வலிமை இருந்தது 62 வரைக்கும். சீன யுத்தத்துல கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டுருச்சு. அப்போ 2 தனித்தனியான கட்சிகள், 2க்கும் வெவ்வேறு செல்வாக்குள்ள ஏரியா ஆயிடுச்சு. 2 பேருமே மாத்தி மாத்தி கூட்டணி வச்சிருக்கிறாங்க. 67 அண்ணா கூட்டணியிலேயே சிபிஐ கிடையாது. காங்கிரஸ்க்கு எதிரான ஒரே கூட்டணி. ஆனா சிபிஐ முடியாதுட்டாங்க. பலமுறை நீங்க இப்படி பார்க்கலாம். சிபிஎம்மும் சங்கரையா அவர்களும் வைகோ அவர்களும் சேர்ந்து தனி கூட்டணி 1996ல. எனவே அவர்களுக்கான அந்த ரீச் லிமிட்டட் தான். அது அவங்க பொது உடைமை தத்துவம், உலகளாவிய தத்துவம், அதெல்லாம் சரிதான். ஆனா வாக்கு அரசியல்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒரு தொகுதி விட்டு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குங்கிறதான அதுல லாப நஷ்ட கணக்கு தாங்க. 5 தொகுதி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும்?
40 கிடைக்குமா 30 கிடைக்குமா? கலைஞர் காலத்துல 5க்கு 1 தாங்க கணக்கு. ஒரு தொகுதி விட்டு கொடுத்தா 5 தொகுதி நமக்கு ஜெயிக்கணும். இதுதான் கணக்கு. எனவே இதை வைத்து தான் இப்ப விசிகாவுக்கு இன்ரோட்ஸ் இருக்கு. இப்போ உதாரணமாக அவர்கள் ஏற்கனவே வலிமையாக இருக்கிற வட மாவட்டங்கள், அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு வங்கியை கொண்டு வந்துட்டாங்க. விஸ்தரிப்பு இருக்கு, நல்ல கண்கூடவே இது தெரியுதுங்க. எனவே அவர்களுக்கான 8 தொகுதி அது அதிகம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 8ன்றது ஒரு அதிகம் இல்லை, அதிகம் இல்ல. 6ல நிறுத்தணும்னு திமுக விரும்பி இருக்கும். ஆனா அவங்க வந்து 10க்கு மேல கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல அதுதான் இன்றைக்கு காலையில கூட வந்து தாவேகா பேச்சுவார்த்தைகள் நடத்தினதாக ஒரு செய்திகள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து 10 இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேணும், ராஜ்யசபா சீட் வந்து 2028-29 கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு அவங்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்றதும் செய்தியாக இருக்கும்போது 8 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டதன் பின்னணி சார். அதாவது உண்மையில தாவேக்காவுக்கு விசிக்க போக முடியாதுங்க. அவங்களோட 2 ஓட்டு வங்கியும் ஒண்ணு. ஓகே, விஜய் அவர்கள் முதல் கூட்டம் போட்டது விக்கிரவாண்டி. ஓட்டு வங்கி கணக்கிலேயே விஜயோட ஓட்டு வங்கி இதே வட மாவட்டங்கள்ல தலித் ஓட்டு வங்கி, அதே வட மாவட்டங்கள்ல விசிகா வளர்ந்துருக்கு. இப்ப நானே திருமாவை எப்போ முதல்ல பார்த்தேன்னா திட்டக்குடியில ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞரை நான் பார்த்ததுதான் 1989-90 இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் அவர் தனி கட்சி, அது பிறகு 99 தனி கூட்டணி, மூப்பனார் தலைமையில விசிகாவும் டாக்டர் கிருஷ்ணாமி சேர்ந்து ஒரு கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி. பல முயற்சிகள் அவங்களும் எடுத்திருக்காங்க. அதாவது ஓட்டு வங்கியை பெருக்குவதற்கு, வின்னபிலிட்டியை பெருக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. எல்லா கட்சியும் மாதிரி தான், தப்பு இல்லை. அப்போ இன்னொரு கட்சியோட இப்போ நம்ம கூட்டணி போகணும், அது வந்து விஜய் கட்சி அப்படின்னா, விஜய் கட்சியோட ஓட்டு வங்கியும் நம்ம ஓட்டு வங்கியும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்படிட்டிவா இருக்க முடியாது. அப்படி இருந்தாலே அது சரியா வராதுங்க. எதிர்கால அவங்க வளர மாட்டாங்க, அப்புறம் தேய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கேடர் அங்க போய் மிக்ஸ் ஆவாங்க, அப்போ திடீர்னு கேடர் வந்து மாறுவாங்க. இதெல்லாம் இயல்பாக ஏற்படுற சிக்கல் தான். எனவே எனக்கு எப்போதுமே அவர் விஜயோட கூட்டணி போக மாட்டாருன்னு தான் நான் ஒரிஜினலாவும் நம்பிட்டு இருந்தேன். அப்படிதான் நான் பல பேட்டைகளையும் சொல்லி இருக்கிறேன். விஜய்க்கான வாய்ப்பு குறைந்ததுக்கு காரணமும் அதுதாங்க. சொல்ல போனா அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சுல. விக்கிரவாண்டி கூட்டத்துல சொல்லிட்டாரு, எப்போதுமே அதிகாரத்துல பங்குங்கிறது விசிகாவோட கோஷத்துல ஒண்ணு. அப்பவுமே விசிகா அவரை நோக்கி பயணப்பட்டிருக்கணும்ல. ஏன் பயணம் விடலைன்னா அந்த ஓட்டு வங்கி கணக்கு தான். இதுல தொடர்ந்து இன்னொரு பக்கம் விமர்சிக்கப்படுறது, பிஜேபி எதிர்ப்புல தான் இந்த திமுகன்ற கூட்டணியே வந்து ஒருங்கிணைஞ்சிருக்கு, அதுதான் வந்து அந்த தாரக மந்திரமே அதுதான் அப்படின்னும் போது, அதுல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியது கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தொகுதிகள் குறைக்கப்படுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே. சண்முகம் அவர்கள் சொல்லும்போது கூட எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, ஆனாலும் வந்து கொள்கைக்காக நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்பு இருந்துமே இந்த அளவுக்கு அவங்களுக்கு குறைக்கப்படுவதுன்றது பொதுவெளியிலேருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? தொகுதி எண்ணிக்கைங்கிறது அப்படி வர்றது இல்லைங்க. நீங்கள் எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் அது சித்தாந்தம்னு சொன்னாலும் கடைசியில் தொகுதி பங்கீடு தானே, வின்னபிலிட்டி தான். அப்போ எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியுங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்தது. திமுக கூட்டணியில 23 கட்சி இருக்கு. 23 கட்சியில வந்து கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் ரெண்டுமே தேசிய, 2 தரப்புமே தேசிய தரப்பு. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாமே தேசிய கட்சிகள். விசிக தேசிய கட்சி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. அவங்க ஆந்திரால எல்லாம் கிளை வச்சிருக்காங்க, இப்போ கர்நாடகால கிளை வச்சிருக்காங்க, தனியாகவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க கர்நாடகால எல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து 4 ஸ்டேட்டுக்கு விஸ்தரிக்க பாக்குறாங்க. அது அந்த தலித் பேனர்ல வந்து அவங்க ஒன்று திரள்றாங்க. இப்ப திமுக அப்படியான திரட்சி கொடுக்கவே முடியாதுங்க. அதிமுக ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. அதனாலதான் ஆல் இண்டியாங்கிற பேர் மாத்துச்சு 1976ல. கர்நாடகால ஒரு எம்எல்ஏவே இருந்தாருங்க. அப்படிதானங்க நம்ம பூலேந்தியில அதிமுக பாலிடிக்ஸ்ல வந்தாரு. பெங்களூர் பூலேந்தி எப்படி வந்தாரு? சரி, ஆனா கட்சி தேஞ்சு போச்சு. கர்நாடகால இல்லைன்னு ஆகி போச்சு. கேரளால இப்ப திமுக கிளை வச்சிருக்குங்க. பாலக்காட்டுல கிளை வச்சிருக்கு, திருவனந்தபுரத்துல கிளை வச்சிருக்கு. அவங்களுக்கும் அப்படியே இந்த கூட்டணியில நமக்கு இடம் கிடைக்காதான்லாம் ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. அவங்க அறிக்கையெல்லாம் விட்டாங்க, எங்களுக்கு ஒரு இடமாவது நீங்க கொடுக்கணும்னு. அதை கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை. அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அதை வந்து பொருட்படுத்தல. அப்போ சரின்னா அவங்க அது பெரிய டிமாண்ட் ஒன்றும் வைக்கல. பொதுவாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள சுருங்கிறோம். தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டுக்குள்ள சுருங்கிறோம். தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு நீங்க ஆந்திர வெற்றி கழகமா மாற முடியாதுல்ல, கேரள வெற்றி கழகமா மாற முடியாதுல்ல, பாண்டிச்சேரியிலேயே தமிழக வெற்றி கழகம்னு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு எப்பவும் சந்தேகம் உண்டு. அவங்க தனி கல்ச்சர்மாங்க. நாங்க தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரியை சேர்க்கணும்னாருங்க மொராஜ் தேசாய் 1977-78ல. ரொம்ப சிக்கனமான ஆள் அவர், பிரதமர். அவர் என்ன சொன்னாருன்னா,
சின்ன மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் செலவு பண்றது வேஸ்ட்டுங்க. எல்லா யூனியன் டெரிட்டரி சின்ன சின்னதா இருக்கிறதெல்லாம் பக்கத்துல இருக்க பெரிய மாநிலத்தோட சேர்ந்துடலான்னாரு. அதாவது காரைக்காலும் பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டோட சேர்றது அவரோட ப்ரொபோசல். மாஹேயும் ஏனாமும் அந்தந்த மாநிலத்தோட கேரளாவோடையும் இதோடய சேர்ந்துறது, ஆந்திராவோடய சேர்ந்துறது அவரோட ப்ரொபோசல். பாண்டிச்சேரியில எதிர்ப்பு. எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆர் திடீர்னு அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. திருநெல்வேலி கூட்டம், எனக்கு அந்த கூட்டமே ஞாபகம் இருக்கு. அது சரிதான், மொரார்ஜி தேசாய் அவர்கள் சொல்வது சரிதான். என்னன்னா அவருக்கு ஒரு சின்ன பொலிட்டிக்கல் இது. அவர் இந்திரா காந்தியோட சேர்ந்து மக்களவை தேர்தலை சந்திச்சார் 77 எம்ஜிஆர். அது பெரிய வெற்றி. இந்திரா காந்தி அம்மா தோத்துட்டாங்க, அங்க பிரதமர் ஆகல. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆயிட்டாரு. இவருக்கு மொரார்ஜி தேசாயோட ஏதாவது ஒரு வகையில நட்பு பாராட்டணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு எம்ஜிஆருக்கு. 77 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஜனதா பார்ட்டி எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஜனதா தான் அப்போ ஒன்றுபட்ட ஆப்போசிஷன். இந்திரா காந்தி எல்லாரும் கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. எம்ஜிஆர் அதை ஏத்துக்கல, தனித்தனியா நின்றுச்சு. 4-3 போட்டி, இப்ப இருக்க மாதிரி தாங்க 4-3 போட்டி. எம்ஜிஆர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. பிரதமர் மொரார்ஜி தேசாய். அவரோட அணுக்கமான உறவு வேணும்னு நினைக்கும் போது மொரார்ஜி தேசாயோட இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த பரிந்துரை இது சரிதான்னு ஆதரிச்சு பேசிட்டாரு. அதிமுக அதுல அடி வாங்கிருச்சுங்க. பாண்டிச்சேரியில 74 அதிமுக முதலமைச்சர். அதுக்கு பிறகு 77 ஒரு முதலமைச்சர். 80க்கு பிறகு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலே தேய்மானம் ஆச்சு. இப்ப கடைசியா போன தடவை 5 சீட்டு, இப்ப 2 சீட்டு. பக்கத்து மாநிலத்தில் 2 சீட்டு கட்சியா பிரதான எதிர்கட்சி, தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி சுருக்கி போச்சு. என்ன காரணம்னா மாநிலத்தோட உணர்வுகள் வேற. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு எப்படி நீங்க ஆந்திரால பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? அது ரொம்ப சிரமங்க. அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மாநில உணர்வுகளே வேறங்க. அது அந்த இடத்துல பிஜேபி தப்பு பண்ணுது. தமிழ்நாட்டின் உணர்வுகளே அவங்க புரிஞ்சுக்கல. அது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இடம் ஒரு தவறான முடிவு. காங்கிரஸே அப்படித்தானங்க தோத்துது. இன்னைய வரைக்கும் ஏன் 67ல இருந்து இன்னைய வரைக்கும் அவங்களால பெரிய அளவுக்கு மேல வர முடியல? திமுக கூட்டணியில அதிக இடம் வாங்கியும் ஏன் ஜெயிக்க முடியல? இப்பவும் 28ல எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு அது நமக்கு தெரியல. போன தடவை 25க்கு 17 ஜெயிச்சாங்க. 4 ஜெயிச்ச பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்துருக்கு அதிமுக கூட்டணியில. 18 ஜெயிச்ச காங்கிரஸுக்கு 28 சீட்டு தான் கொடுத்துருக்கு திமுக கூட்டணியில. இப்போ 28லயும் ஜெயிக்கணும்ல. எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு தெரியாதுல்ல. 27ல பிஜேபி எவ்வளவு ஜெயிக்கும்? என்ன காரணம்னா இங்க தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க அதிமுக பிஜேபியை சொன்னதுனால இப்போ அதிமுக நேற்று அந்த கூட்டணி தொகுதியெல்லாம் முடிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு 27, அமமுகவுக்கு 11, பாமகவுக்கு 18 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு பார்வையை சொன்னாங்க, எடப்பாடி அவர்கள் 27 தொகுதியோட நிறுத்திட்டாரு. பாஜக நினைச்சிருந்தா நிறைய வாங்கியிருக்கலாம், அவருடைய பேச்சாற்றலால அதை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்க சொல்றீங்க 4 ஜெயிச்சதுக்கு 27 கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு கதை. இது எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு என்னமோ அப்படி தெரியலங்க. நான் இது நேற்றே சொன்னேன். அதாவது அதிமுக கூட்டணியில அமித்ஷாவோட நெகோசியேட் பண்ணிட்டு இருந்த கட்சிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு வாசன், ஜி.கே. வாசன் தமாக, டிடிவி அமமுக, அன்புமணி பாமக, இந்த 3 பேரும் பிஜேபியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அமித்ஷாட்டு தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியெல்லாம் அமித்ஷா கணக்கில் தானே வரும். அது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கில் வரும்? நேற்றைக்கே டிடிவி அதிமுக ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கெல்லாம் பெரிய ஆர்வம்லாம் காட்டலை. பட் பியூஷ் கோயல் வராரு, வேற வழி இல்லைன்னு தான் அவர் வந்தார். அப்போ அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அது பிஜேபி வற்புறுத்தல தானே 11 தொகுதி வந்திருக்கும். பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 17. சிறிய கட்சிகள் இப்போ தமாக தனி சின்னத்தில் நிற்பதற்கு நிறுத்துவதற்கு அவர் விரும்புகிறாரு. இவங்க சம்மதிப்பாங்களான்னு தெரியல. பிற சிறிய கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெட்டையில போட்டு போட்டா அதிமுக கணக்கு. புதிய நீதி கட்சி ஏற்கனவே சொல்லிருச்சுங்க, நாங்கள் தாமரையில் தான் போடுவோம்ட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்க வேலூர் ஏரியாவில் தாமரையில் நின்று ஏசிஎஸ் பாப்புலரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. தாமரையில் நிற்கிறதா அவருக்கு அட்வான்டேஜ்னு அவர் நினைக்கிறாரு. பாரிவேந்தர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க எங்களுக்கு தனி சின்னம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், மைக்கு அதில் தான் நாங்கள் நிற்போன்றாங்க. அதாவது பழைய சீமானோட அது வாங்கி வச்சிருக்கோம், மைக்கு அதில் தான் நாங்கள் நிற்போன்றாங்க. வாசன் நான் தனி சின்னத்தில் தாங்க நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவரோட தென்னந்தோப்பை சசிகலாமா வாங்கிட்டாங்க. இதுல பாமகவோட சின்னமும் குழப்பத்தில் தானே இருக்குன்றான். சரி, இந்த தனி சின்ன குழப்பம் போக பாமகவுக்கு மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அன்புமணி பாமகவுக்கு 5 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஏன்னா நேற்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அது ஒரு குறிப்பிட்ட கட்சி அதுக்கு அங்கீகாரம் இல்லை, பதிவு மட்டும்தான் இருக்கு, அதுல சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 2 கட்சிக்கு அந்த சின்னம் கிடையாது. அதே நேரத்தில் அக்ரீவ்டு பார்ட்டியா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு ஒரு பிட் அடிச்சிருக்காங்க. அப்படின்னா ராம்தாஸ் தரப்புக்கும் ஒரு சின்னம், அன்புமணி தரப்புக்கும் ஒரு சின்னம்னு மாத்த போறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா தீர்ப்பை படிச்சு பார்த்தா அப்படி தெரியுது, ஆர்டரை படிச்சு பார்த்தா. கடைசியில இந்த ஆர்டர்ல சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் பொறுத்த
கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்னு ஒரு பொதுப்படையாகவும் சொல்லிட்டாங்க. வாட் எவர் இட் இஸ் வந்து ஹைகோர்ட் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இதை டிசைட் பண்ண போது ப்ராபபிளி பை டியூஸ்டே, இந்த டியூஸ்டேக்குள்ள இது வந்துடும். பாமகவுக்கு மாம்பழம் இல்லை அப்படின்னா அவர் ஒரு தனி சின்னத்தில் நிற்கணும், அப்படி இல்லைன்னா தாமரையில் தான் நிற்கணும். அப்போ அதிமுக ஒதுக்கின தொகுதி எல்லாமே வந்து பிஜேபி கணக்கில் தானே வருது. அது எப்படி வந்து குறைஞ்ச தொகுதியை ஒதுக்கி பிஜேபியை செக்மேட் வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற வாதம் எப்படி பொருத்தோன்னு எனக்கு தெரியல. அதாவது காங்கிரஸோட ஒரு சீட்டு கம்மி, அதனால சொல்றாங்க. ஆனா 18 ஜெயிச்ச காங்கிரஸுக்கு 28 கொடுத்துருக்கு, 4 ஜெயிச்ச பிஜேபிக்கு 27 கொடுத்துருக்கு. அப்ப என்ன செக்மேட் இதுல வருது? அது அப்படிதான் பார்க்கணும், அந்த கணக்குல தான் பார்க்கணும். 18க்கு 25, 28, 4க்கு 27 அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னா வின்னபிலிட்டி தானேங்க பாயிண்ட். இன்னைக்கு அல்டிமேட்டா என்ன கணக்கு போட்டா ஜெயிக்கிற குதிரை தானே. இல்ல 2024 அவங்க வாங்கின தனியா நின்று வாங்கின வாக்குகள், அவங்களும் பாமகவும் சேர்ந்து வாங்கின வாக்குகள், அத அடிப்படையில பாத்தீங்கன்னா பாமக ஓட்டும் அமமுக ஓட்டும் பிஜேபி ஓட்டோட மெர்ஜாகி இருக்கு. ஏன்னா அவங்க அந்த கூட்டணியில இருந்தாங்க 24ல. அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டும் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டும் பிஜேபி கணக்குல தானே வரும். அப்போ சரி, நீங்க உங்களுக்கு வசதியான அடிப்படையில பார்க்க கூடாதுல்ல, ஒரு காமன் லாஜிக் வைக்கணும்லன்ற அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப எடப்பாடி அவர்கள் செக்மேட் வைக்கலைங்க. 4 ஜெயிச்சவங்களுக்கு 27 வெற்றி கணக்கில் பார்த்தா, 18 ஜெயிச்சவங்களுக்கு 28 இது வெற்றி கணக்கில் பார்த்தா. சதவீத கணக்கில் பார்த்தா பிஜேபி வாங்கின சதவீதம் அந்த கணக்கே வந்து பாமகவும் டிடிவியும் வாங்கின ஓட்டும் சேர்ந்தது தான். அப்போ அந்த கணக்கில் பார்த்தாலும் அழுத்தம் வந்து அமித்ஷா அழுத்தம் தானேங்க. எங்க எடப்பாடியோட டைரக்டா நெகோசியேட் பண்ணி டிடிவி 11 சீட் வாங்கிடுவாரா? கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி பாமகவுக்கு போன தடவை இந்த தடவை கம்மி அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் இல்லைங்கிறதையும் சேர்த்தான கணக்கில் எடுத்திருக்காங்க. அதுவும் நேற்றைய வரைக்கும் அது அந்த குழப்பம் வந்துருச்சுலாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நேற்று தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வேற விஷயம். தள்ளுபடி பண்ணல, இழுக்குது. தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கிண்டல் பண்ணுது. போட்டு இவ்வளவு அழுத்துனீங்கன்னா மாம்பழம் ஜூஸ் ஆயிருங்கன்றாரு சிஜேஐ. அவ்வளவு நக்கல் அடிக்கிறாங்க. என்னமா தொங்கல்ல தானே இருக்குன்ற இப்பவுமே வந்து புலகாங்கீதப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல அவங்க வந்து சுமூகமா முடிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் பேசும்போது நாங்க சுமூகமா முடிச்சிருக்கோம், வருங்க திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அப்போ எல்லாமே சுமூகமா நடந்துருச்சு. அது அதிமுக நடத்துச்சோ அமித்ஷா நடத்தினாலும் சுமூகமா முடிஞ்சிருச்சுன்ற ஒரு தன்மை அந்த இடத்துக்கு வருது இல்லையா? சிபிஎம் 5க்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, திரும்ப 8க்கு ஒத்துட்டு இருக்காருல்ல, அப்போ அதுவும் சுமூகமா தானே முடிஞ்சிருக்கு. சரி, இதுல வந்துங்க இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப திரும்ப ரொம்ப வருத்தப்பட்டாலும் அடுத்த தேர்தலில் தான் அந்த வருத்தத்தை ஈடுகட்ட முடியும். இல்ல தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது வருத்தத்தை ஈடுகட்டலாம். இதை தாண்டி வேற வழி இல்லை. அதிமுக கூட்டணிக்கு அவர் போக முடியாது. தாவேகா கூட்டணிக்கு ஏன் போக முடியாதுங்கிற காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் அந்த பக்கம் போக முடியாது, போக மாட்டாங்க. அப்ப 5-5-10 எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தனியா தான் போட்டி போடணும். தனியா போட்டி போட்டா எதுவுமே கிடைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வேற வழியே இல்லையே, அக்ரி பண்ணி தானே ஆகணும். உள்ளாட்சி தேர்தலில் கூடுதலா கொடுங்கன்னு பேசுவாங்க. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2028 எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் எப்படி வரப்போகுது நமக்கு தெரியாது. தேமுதிகவுக்கு எத்தனை இடம்? தேமுதிகவுக்கு இவ்வளவுதாங்க வரும், 6 வரலாங்க அதிகபட்சமா. அதை தாண்டி எல்லாம் பெருசா வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல விசிகா மாதிரி 8 வேணா வரலாம். வாட் எவர் இட் இஸ் வந்து உதயசூரியன் 165 170 நின்னாகணும்ல. போன தடவை 133 ஜெயிச்சிருக்கு உதயசூரியன். இந்த தடவை 150 ஒரு டார்கெட் வைப்பார்ல ஸ்டாலின். போன தடவை ஜெயிச்சதை விட கம்மியா ஜெயிக்கணும்னு யாராவது டார்கெட் வைப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. ஆளுங்கட்சி பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, எல்லா பலமும் இருக்கு. ஸோ 150 உதயசூரியன், 150 உதயசூரியன்னா எல்லா கூட்டணி கட்சியும் சேர்த்து 50. ஸோ 200. இதுதான் அவங்க சொல்ற கணக்கு. 200க்கு மேல ஒரு 10 எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சொல்லி அவர் 210 சொல்றாரு. இப்போ 210க்கு ஒரு கணக்கு என்ன கணக்கு சொல்லுங்க? 210க்கு ஒரு கணக்கு வரணும்ல. போன தடவை 4 சீட்டு ஜெயிச்சிருக்கு பிஜேபி. பாமக ஜெயிச்ச சீட்டு கூட, ஆனா அது 2ஆ பிளந்தாச்சு. இப்போ சரி 6 சீட்டுனே வச்சுக்குவோம். பாமக 6 10, அதாவது அதிமுக அல்லாத பிற கட்சிகள் 2021 ஜெயிச்ச கணக்கு நான் சொல்றேன். 6 10 சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்தா ஒரு 4-5. பாமக ஜெயிக்கல. அப்போ மொத்தத்துல ஒரு அதிமுக அல்லாத பிற கட்சிகள் 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க அதிகபட்சமா. துல்லியமா கூட நான் கணக்கு போடல, அதிக குறைந்த ஒரு உத்தேசமா சொல்றேன். அதிமுகவும் சேர்ந்து ரஃபா 75 சீட்டு வருது. அப்ப அதிமுக வந்து அதிமுகவா ஒரு 60-65 சீட்டு ஜெயிக்க முடியுங்க. மற்ற கட்சிகளா சேர்த்தா ஒரு 10-15 ஜெயிக்க முடியும். இந்த சிச்சுவேஷன்ல தான் 5 வருஷம் தாண்டி வந்திருக்கு. இப்ப 5 வருஷம் கழிச்சு நீங்க நிலைமையை பார்க்கணும். 5 வருஷம் கழிச்சு நிலைமையை பார்க்கும்போது எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருக்கு.
இப்ப இருக்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 4.25 கோடி ஓட்டு போலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 4.25 கோடி ஓட்டுல கடைசியா 3வது அணி, 4வது அணி, 5வது அணி இந்த கணக்கை நீங்க எடுத்து பாருங்க. 5வது அணி புதுசா வருது. எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. விஜயும் எவ்வளவு ஓட்டு வாங்குவான்னு தெரியாது. சீமான் வந்து 8% 10% வாங்குவார். அப்படின்னா சீமான் கணக்குல ஒரு 35-40 லட்சம் ஈஸியா போயிருங்க இந்த ஓட்டுல. மிச்சம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னொரு 40 லட்சம் வைத்தால் ஒரு 80 லட்சம் ஓட்டு வெற்றி தோல்வி கணக்குக்கே வராது. அது போக சுயேட்சைகள் 234 தொகுதியிலையும் சுயேட்சைகள் 500, 1000 அவங்க வாங்குற கணக்கு. ஆக ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 80 லட்சம் ஓட்டு என்பது வெற்றிக்கும் உதவாது, தோல்விக்கும் உதவாது. நம்ம வந்து தோக்கும் போது என்ன சொல்லுவோம்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா ஜெயிக்கிறாங்க. அதான் சேர மாட்டாங்களா, அப்புறம் என்ன சேர்ந்து இருந்தான்னு சொல்றீங்க? எப்படி சேருவாங்க? இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகரத்தனமான கணக்கு தான் நான் நினைப்பேன். இப்போ திமுக ஜெயித்து விட்டது, அதிமுக 5000 ஓட்டுல தோத்துருக்கு, அதிமுக ஏத்து நின்ன இவங்கெல்லாம் அதிமுக சேர்ந்து இருந்தா அப்படின்னா அது எப்படி சேருவாங்க? அதான் முடிஞ்சிருச்சு. அதனால தானங்க கூட்டணிக்குள்ளே போக முடியாம இருக்கு. தனியா தான் நிற்பாங்க, ஓட்டு தான் பிரிப்பாங்க. அதையும் தாண்டி நீங்க எப்படி ஜெயிப்பீங்கிறதான பாயிண்ட். அப்போ ரஃபாவே வந்து ஒரு 4.25 கோடி ஓட்டு போலானாலும் 75 லட்சம் 80 லட்சம் ஓட்டு வேஸ்ட் ஓட்டு தான். 4 லட்சம் ஓட்டுக்கு தான் நீங்க கணக்கு பண்ணணும். 4 லட்சம் ஓட்டை எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படி பிரிக்க போகுது அப்படின்னா திமுகவோட ப்ரூவ்டு பெர்சன்டேஜ் அவங்க வந்து 1.25 கோடி ஓட்டு ப்ரூவ்டு பெர்சன்டேஜ், அதிமுகவுக்கு 1 கோடி ஓட்டு ப்ரூவ்டு பெர்சன்டேஜ் தான். கூட்டணி கட்சிகளை எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுங்கிறதாங்க பேலன்ஸ் பாயிண்ட். இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணது என்பது அந்த 15 தொகுதி 20 தொகுதிக்குள்ளதான் வருது. அப்போ எல்லாருமா சேர்ந்து 15 தொகுதி 20 தொகுதின்னு வைங்க. 20 தொகுதினா இன்னைய தேதிக்கு தொகுதிக்கு 75,000 ஓட்டு. ஸோ ஒரு 20 தொகுதி என்று 75,000 ஓட்டு 15 லட்சம் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. அதிமுக ஒரு 1 கோடி 1.25 கோடி ஓட்டு இருக்கு. இதோட இந்த 15 லட்சம் சேர்த்தீங்கன்னா 1 கோடியே 30 லட்சம் ஓட்டுக்கு மேல போறதுக்கு வழி இல்லை. 1 கோடி 30 லட்சம் 1 கோடி 40 லட்சம் வரலாங்க. 234 வகுத்துக்குங்க. திமுகவோட கான்ட்ரிபியூஷன்ல ஒரு 1.25 கோடி வருது. அதை அவங்க கூட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டி கூட, அதாவது போன தேர்தலில் தேமுதிக வாங்கின ஓட்டு அதுல எல்லாமே நான் குறைச்சு போடுறேங்க. இதுல வந்து கணக்குல எந்த இடத்துல மாறுபடுறோம் அப்படின்னா, இல்லங்க விஜய் வந்து 20% வாங்கிடுவாருங்க, 30% வாங்கிடுவாருங்க, இந்த கணக்குல நான் மாறுபடுறேன். ஏன்னா என்னோட கணக்குப்படி அது 8-10% தான் வருங்கிறதா என் கணக்கு. 4.25 கோடி ஓட்டு போலானா விஜயோட மேக்சிமம் கெப்பாசிட்டி என்பது 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு தான் வரும். மற்றவங்க போடுற கணக்கு அதிகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க வசதி சொல்றாங்க. அவர் பிரிக்கிறது அதிமுக ஓட்டு அப்படின்னு திமுக ஆதரவு நண்பர்கள் சொல்றாங்க. இல்ல திமுக ஓட்டு தானே அதிமுக ஆதரவு நண்பர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அது அன்பொருள், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தியரி தான். இதுதான் நடக்கும் அதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம தியரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண தியரி. இப்போ என் தியரி படி வந்து 43% 45% வாங்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு இடையில 7-8% வித்தியாசம் வரத்தான் செய்யும். கடைசியாக கேள்வினா, திமுக இந்த தடவை அந்த தாரக மந்திரமா இருக்கக்கூடியது டெல்லி எதிர்ப்பு அப்படின்றத தான் இந்த தடவை வைக்கிறாங்க. டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான் அப்படின்றது. அதிமுக வைக்கக்கூடியது திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் மையமா வச்சு திமுக ஆட்சி கீழே இறக்கணுன்றது தான். எது இப்போ முன்னாடி இருக்குன்னு பார்க்கலாம் சார்? இந்த கூட்டணி கணக்குகள்லாம் தாண்டி எது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னும் 30 நாளுக்குள்ளதான் தேர்தல் இருக்குன்றதுனாலதான் இந்த கேள்வி வருது. எங்க செட்டு எப்போதுமே டெல்லி எதிர்ப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு ப்ரோ தமிழ் சென்டிமெண்ட் தான். தமிழ்நாடு அரசியல தமிழ்நாடு வாக்காளர்கள் டிசைட் பண்ணணும். அது எம்ஜிஆரா இருந்தாலும் சரி தான், கலைஞரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வாக்காளர்கள் டிசைட் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெல்லி எதிர்ப்பு தான் எங்களுக்கு பிரதானம். தேசிய கட்சிகளுக்கே எதிர்ப்பு நீங்க வச்சுக்கலாம், காங்கிரஸையும் சேர்த்தா நான் சொல்றேன். இதுல வந்துங்க புது செட்டு, இப்போ 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி திங்க் பண்றாங்க. அதை நம்ம தப்பு ரைட்டுலாம் நான் சொல்ல வரல. அவங்க அந்த எங்க சித்தாந்தத்துல இருந்து வரல. அவங்க இப்போ இப்படியே பாக்குறாங்க வாழ்க்கையை. வந்து இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு அவங்க டிசைட் பண்றாங்க. அவங்களுக்கான சாய்ஸஸ் வந்து கூட ஆயிடுச்சு. விஜய், சீமான் இப்படி கூட ஆயிடுச்சு. அப்போ அது வந்து அது வீணா போற ஓட்டு தான் என்பது எனது பார்வை. அப்போ அல்டிமேட்டா வந்து தேர்தல் களத்துல டெல்லி எதிர்ப்பு நீக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. தேசிய அளவில் எடுக்கிற சில முடிவுகள் உள்ளூர் கூட்டணிகளுக்கு பாதகமா முடியும். இப்போ உதாரணமா கேஸ் சிலிண்டர் 14.5 வீட்டு சிலிண்டரோட வெயிட் 10.5 ஆக்கணும் அப்படின்னு இப்போ ப்ரொபோசல் வச்சுட்டாங்க. அது ப்ரொபோசல் வெற்றிகரமாக நடந்து உண்மையிலே 10.5 சிலிண்டர் வர்றதுக்கு இன்னொரு 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ ஆகலாங்க. விலையும் குறையும், 10.5க்கு தகுந்த மாதிரி விலை கொஞ்சம் குறையும். ஆனா களத்துல அது பிரதிபலிக்காதா? தேர்தல் களத்துல என்னங்க சிலிண்டர் அளவெல்லாம் குறைச்சிட்டாங்க, என்னங்க மோடி அப்படிதானே வரும்.
அது சர்வதேச வார் சிச்சுவேஷன் ஷார்டேஜ் அது வேற கதைங்க. ஆனா இல்லத்துல இருக்கிற கிச்சன்ல கை வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓட்ட பாதிக்கும். இல்ல இதுக்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி அதுல வேற மாற்ற முடியாது. அது கேஸ் மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை மாதிரி தேசிய அளவுல எடுக்கக்கூடிய அல்லது தவிர்க்க முடியாமல் வரக்கூடிய சூழல் கூட தேர்தல் அரசியலை பாதிக்கும். அந்த வகையில மீண்டும் மீண்டும் அது வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிதான் போய் நிற்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு